மிருதன் டைரக்டர் சதீஷ் சவுந்தரராஜன் டைரக்ஷன்ல நம்ம ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு வித்தியாசமான ஒரு ஜாம்பி திரைப்படம். ஐ மீன் தமிழ் சினிமாவுக்கு ஜாம்பி திரைப்படம் அப்படின்றது ரொம்ப ஒரு புதுசு. ஸோ ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல நம்ம இந்த படத்தை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம டைரக்டர் இந்த படத்தை பண்ணியிருந்தாப்புல. படமும் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு. என்னை பொறுத்த வரைக்கும் சதீஷ் சவுந்தரராஜன் தமிழ் சினிமால ஒரு வித்தியாசமான கதைக்காலங்கள்ல தேர்ந்தெடுத்து படம் பண்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். அதுக்கடுத்து நம்ம ஆர்யா வச்சு டெடி அப்படின்ற ஒரு படத்தை பண்ணாப்புல, அந்த படமும் ஒரு பயங்கரமான ஹிட். அதுக்கடுத்து ஆர்யா வச்சு கேப்டன் அப்படின்ற ஒரு படம் பண்ணாப்புல, போதும்பா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா பிரெடிட்டர் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னு பார்த்தா என்னடா இது, அந்த ஜாமீன் ஏலியனை பார்த்தா நம்மளுக்கே பாவமா இருக்கு, ஏன்டா அந்த ஏலியனை போட்டு பத்தி படுத்தி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா அவர் என்னதான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் விரிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து இந்த காயப்பட்ட சிங்கத்தோடைய மூச்சு கர்ஜனை விடிய பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. கேப்டன்ல அவர் வாங்கின அடியை பார்த்துட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்கிரிப்டை அப்படியே செதிலா செதுக்கிட்டு இருக்காராமா. அது இந்த மிருதன் படத்துடைய பார்ட் 2. ஏன்னா படம் முடியும் போதே பார்ட் 2க்கு லீட் கொடுத்தா முடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜெயம் ரவி சாம்பியா மாட்டாப்ல. ஸோ அவர் அதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்றத இந்த மிருதன் 2 உடைய கதைக்களமா இருக்க போகுது. ஸோ அந்த படம் எப்பதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம மறந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து நிறைய பேர் மறந்துருப்பீங்க. இப்போ பராசக்தி திரைப்படம் வந்திருக்கு இல்லையா, அந்த ஈவெண்ட்ல நம்ம ஜெயம் ரவி கிட்ட இந்த மிருதன் 2 என்னதான் ஆச்சு, அது வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க, கூடிய சீக்கிரம் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஐ மீன் நம்ம சதீஷ் சவுந்தரராஜன் மிருதன் 2 உடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்போதைக்கு முடிச்சிட்டாராமா. ரொம்ப சூப்பரா அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் ஐ மீன் அந்த ஸ்கிரிப்டும் வந்திருக்காம. கூடிய சீக்கிரம் நம்ம ஜெயம் ரவியும் சதீஷ் சவுந்தரராஜனும் இணைந்து இந்த மிருதன் படத்துடைய பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருடம் இல்லை இந்த வருடம் எண்டுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது, எப்போ ஷூட்டிங் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.